ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி டு ஆல். லேட்டாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டு தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னா, பூஜை ரூம்லாம் வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பூலாம் வச்சு நாளே வந்து ஃபோட்டோலாம் தொடச்சி விளக்குலாம் எல்லாத்தையும் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எல்லா இதுக்கும் பூலாம் வச்சிட்டோம். எங்கள் மாமியாருக்கும் பூலாம் கட்டி போட்டாச்சு. அவங்களுக்கு தழுவை போட்டிருக்கோம். இட்லி, கறி குழம்பு, அதுக்கப்புறம் சட்னி, 2 வடை, ஸ்வீட்டு, அந்த இது வந்து வச்சுருந்தோம். அவங்களுக்கு நாங்கள் படைச்சி காக்காவுக்கு போய் வைப்போம். ஸோ பத்தி, சாம்பிராணி, சூடம் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்து நிலப்படிக்கும் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இன்னும் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா, ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தோம். எங்களோட நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுருந்தோம். ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு பாக்ஸு. ஸோ இதுதான் என்னோடய நிலப்படி. முன்னாடி கந்திஷ்டி கணபதி, அப்புறம் முன்னாடி நிலைக்குமே வந்து பொட்டெல்லாம் வச்சு கோலம்லாம் போட்டிருந்தேன். ஸோ 2 விளக்கு வந்து பொருத்தியிருந்தேன். அகல் விளக்கு, வெளியிலையும் பத்தியும் சாம்பிராணியும் நம்ம பொருத்தி சூடெல்லாம் ஏற்றி நிலைப்படிக்கு பூஜை பண்ணியிருந்தோம். அப்புறமா நாங்கள் வியர் பண்ண அவுட்ஃபிட்ஸ் வந்து இது தான். என் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். ஜீன்ஸ் பேண்ட்டு, நார்மல் ஷர்ட் அவர். நான் வந்து சுடிதார் காஸ்டியூமில் இருந்திருந்தேன். அப்புறம் என் பையன் வந்து ட்ராக் ஷூட் அண்ட் டிஷர்ட்டு, பாப்பா வந்து ஒரு ஃப்ராகு. எங்களோட அவுட்ஃபிட்லாம் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நல்லா இருக்கான்னு. இந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, இலையை தூக்கிட்டு காக்காவுக்கு வைக்கிறதுக்காக மாடிக்கு போயிட்டோம். ஸோ மாடியில் போய் காக்கான்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பட்டாசு போட போயிட்டோம். சாசுரத்துக்கு ஒரு பட்டாசு போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும் சரவடி வச்சாங்க. நாங்கள் வந்து கம்மி மத்தாப்பு, பூந்தொட்டி, சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து சாப்பிட வந்தோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எங்கள் தீபாவளி எப்போவுமே வந்து போகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் மட்டன் குழம்பு ப்ரிப்பரேஷன், டிஃபன் செய்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாக எங்களோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே தலைக்கு அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளித்து நார்மல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பட்டாசெல்லாம் கொளுத்திட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றது தான் எங்களோட தீபாவளி. அப்புறம் நைட் ஆனால் திருப்பியும் பட்டாசு வெடிக்க போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் தீபாவளி போச்சு. உங்கள் தீபாவளி எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் தீபாவளி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.